மக்களே, டானிக்குங்க டானிக்கு. மண்ணீரல் ஃப்ரை சூப் எப்படி பண்றது உங்களுக்கு சொல்லி தட்டுமா? உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு தூள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அவ்வளவுதான். நம்ம மண்ணீரலை சும்மா அப்படியே ரெண்டா கட் பண்ணி ஒரு குக்கர்ல 2 சொம்பு தண்ணியை ஊத்தி அதுல கொஞ்சோண்டு துவரம்பருப்பை போட்டு எல்லாத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை தலையில கொட்டி அப்படியே அடுப்புல வைங்க. ஒரு 5 விசில் விட்டு இறக்கினீங்களா கம கம சுட சுட சூப் ரெடி. அதுக்கப்புறம் என்ன, இந்த சூப்ல இருந்து தனியா மண்ணீரலை எடுத்துருங்க, சூப்பை தனியா வச்சுக்கோங்க. இந்த மண்ணீரல்ல எப்படி செய்யணும்ன்றதை இப்ப பார்க்கலாம். ஒரு கடாயை வையுங்க, எண்ணெயை ஊத்துங்க, அதுல கரம் மசாலா தூள் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்குன்னு வதக்குங்க. அது சுருண்டு வந்ததும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூளை போட்டு தண்ணியை ஊத்தி வேக விடுங்க. மக்களே, இது ஏன் இந்த மாதிரி நம்ம செய்யறோம்னா, இந்த மண்ணீரலோட முழு சக்தியும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க. இது ஏன்னா எல்லாரும் வாங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது அதை வேகும் போதே அதோட சக்தி போயிடுங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி சூப் எடுத்துட்டு நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. இதை பாருங்க, சுருண்டு வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சதும் இந்த மண்ணீரல் போட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. கம கம சுட சுட ஃப்ரை ரெடி, சூப்பர் ரெடி, ஃப்ரையும் ரெடி. அப்புறம் என்ன, நல்லா சாப்பிடுங்க. இதை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இல்லையா, மாசத்துக்கு 4 நாள் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி மக்களே, டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய். நாளைக்கு